ஸ்ரீ குருப்யோ நமஹா. வேண்டியதை பெற நாம் அபிராமி அந்தாதியின் இந்த 38வது பாடலை பாட வேண்டும். பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவள பொருது துடியிடை சாய்க்கும் துணை முலையாள் அவளை பணிமின் கண்டீரமராவதி ஆளுகைக்கே. இனி இதன் விளக்கத்தை நாம் பார்க்கலாம். பவளக்கொடியில் பழுத்த செவ்வாய் என்று அபிராமி பட்டர் கூறுகிறார். அதன் பொருள், அம்பாளின் உதடு பவள சிவப்பையும் மிஞ்சிய சிவப்பாக உள்ளது. கொடியாக உள்ள அம்பாள் சிவப்பு, அவள் உதடும் சிவப்பு. ஆகவே பட்டர் அபிராமியை பவளக்கொடியில் பழுத்த செவ்வாய் என்கிறார். பனி உருவல் தவள திருநகை என்கிறார் பட்டர். இதன் பொருள், செவ்வாய்க்கு அடுத்து அம்பாளின் வெண்மையான பற்கள் புன்னகை. அம்பாளின் புஞ்சிரிப்பு குளிர்ச்சி ஆக்குவதாக இருப்பதால் பனிமுறுவல் தவள திருநகை என்று பட்டர் கூறுகிறார். துணையா எங்கள் சங்கரனை தவள பொழுது துடி இடை சாய்க்கும் துணைமுலையாள் என்கிறார் பட்டர். இதன் பொருள், சிவபெருமானை அம்பாள் தன் பவள செவ்வாயாலும் பனிமுறுவலாலும் வென்றுவிட்டாள் என பட்டர் கூறுகிறார். துவளல் என்றால் குழைதல், பொருதல் என்றால் ஒன்றாக பொருந்துதல். சிவபெருமான் அம்பாளின் பேரழகில் மயங்கி அங்கங்கள் அனைத்தும் துவண்டு அம்பாளுடன் ஒன்றுவிட்டார் என பட்டர் கூறுகிறார். அம்பாள் தன் பவளக் கொடி மேலே பழுத்த செவ்வாயாலும் பனிமுறுவல் அமைந்த தவள திருநகையாலும் சிவபெருமானின் மன உறுதியை மாற்றி அவரை துவளும்படி செய்துவிட்டாள் என்று பட்டர் சொல்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.